ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தவறான உறவுகளில் ஈஸியாக ஒரு சிலர் போய் சிக்கிக்கிறாங்க. சிக்கிட்டு அதிலிருந்து மீளவே முடியல அவங்களால. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்களோட மனசளவில் பாதிப்பு ஏற்பட்டதுனால ஏதாவது ஒரு வகையில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டினால அவங்களால மீள முடியல. அந்த மீண்டு வராமல் இருக்க அப்படி எதுக்காக போய் அவங்க சிக்கிக்கிறாங்க, என்ன காரணம், எந்த ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் இந்த ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். சரிங்களா? மனதளவில் ரொம்ப பலவீனமாக இருக்கவங்க, அதாவது என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை நினச்சி பயப்படுறவங்க, மனதளவில் பலவீனமாக இருக்கவங்க, ஒரு தைரியமே இல்லாமல் இருக்கிறவங்க. இப்போ யாராவது ஒருத்தவங்க மிரட்டுறாங்க, ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டுறாங்க. சப்போஸ் இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களை பிளாக்மெயில் பண்ணுறது. நீ இப்போ நான் சொல்கிறத கேட்கலைன்னா நான் இதை வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது. அந்த மாதிரி இப்போ ஒருத்தரோட மிரட்டலுக்கு பயந்து அவங்க அதாவது அவங்க மனசில் ஒரு தைரியமே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க ஒரு தவறான வழியில் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொல்கிற இடத்துக்குலாம் போகிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிடுறாங்க. இது என்னென்னா பயந்த சுபாவம். மனசளவில் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, ஒரு தைரியமே இல்லாமல் இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு வகையில் போகிறது. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே ஈஸியாக நம்புகிறவங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அன்பு ஆசையாக அவங்களோட தேவைகளுக்காக நல்ல ஆசையாக பேசுவாங்க. இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து எப்படியாவது அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உருகி பேசுவாங்க. சரிங்களா? அப்படியே என்னென்னா உன்னை நீ வந்தினா நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நல்லா வாழ வைப்பேன், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், நீ தூங்கினா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையாக அன்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க என்னென்னா அவங்கள ஏமாத்துறதுக்காக அவங்கள ஈஸியாக அப்போ தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படிலாம் ஆக்ஷன் பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க. ஆனால் அதை ஈஸியாக நம்பிடுறது. அவங்கள அப்படி பேசுகிறதெல்லாம் நினச்சி உண்மையிலே நம்ம மேலே அன்பாக இருக்காங்க, அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்கள என்னென்னா ஏற்றுக்கிறது, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறது, அவங்க கூட போயிடுறது, அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக தவறான வழியில் இப்போ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்னன்னு தெரிஞ்சுக்காமல் அவங்க நல்லா நம்மளை அன்பாக அக்கறையாக நம்ம கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க சொல்கிற இடத்துக்கு அவங்க கூட போகிறது வர்றது, அவங்க கூட க்ளோஸ் ஆகிறது. இது ரெண்டாவது ரகம். ஓகேங்களா? மூணாவது ரகம் என்னென்னா எப்பயுமே ஏதாவது தனிமையிலே இருக்கிறவங்க, அதாவது 4 பேர்கிட்ட பேசி பழகினா தான் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இவங்க என்னென்னா எப்பயுமே தனியாகவே இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணாலும் தனியாகவே பார்க்கணும், எங்கே போனாலும் தனியாகவே இருக்காங்க. அப்படிங்கும்போது யாராவது ஒருத்தவங்க நல்லா அன்பாக அழகாக தெரியுறாங்க, இல்லை அன்பாக பேசுகிறாங்க, இல்லை பார்க்குறதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக அவங்க வலையில் சிக்கிடுவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க நம்மளுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க நம்மளுக்கு ஆறுதலாக பேசும்போது அவங்க நம்மளுக்கு துணையாக இருக்காங்க, நம்ம தனியாகவே இருக்கோம், இப்போ நம்ம அவங்க கூட இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்க கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுறது. இப்படி தனிமையில் இருக்கவங்களுக்கு இன்னொருத்தவங்க நம்ம கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒத்துக்குவாங்க. அவங்க நம்ம கூட இருந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தனிமையாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு இழந்திருப்பாங்கள்ல, அவங்க தனியாக இருக்காங்க, ஃபீல் பண்ணி தனியாக கஷ்டங்களை தாங்கி தனிமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்றவங்கள பார்க்கும்போது மற்றவங்க நம்ம மேலே இறக்கப்படும் போது அப்போ அவங்கள நம்பி ஈஸியாக ஏமாந்து போகிறது. அதுதான் அந்த விஷயத்தை சொல்ல வரேன். சரிங்களா? அப்படிப்பட்டவங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க. உண்மையான அன்புக்கு ஏங்குறவங்க, அதாவது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ என்ன அப்படின்னா ஏற்கனவே மேரேஜ் ஆகி இல்லாட்டி ஒரு லவ் பண்ணியோ அவங்க ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. நல்லா இவங்க நம்பி உண்மையாக இருக்காங்க, நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இவங்க அவங்க மேலே உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அவங்களோட தேவைகளுக்காக இவங்களை யூஸ் பண்ணிட்டு அவங்க இடையிலே விட்டுட்டு போயிருக்கலாம். அப்படிப்பட்டவங்க என்னென்னா உண்மையான அன்பு கிடைக்கல அப்படிங்கிறனால விரக்தியில் இருக்கிறவங்க கிட்ட யாராவது ஒருத்தர் அன்பாக அக்கறையாக பேசும்போது அவங்க மனசு இலகி சரி இவங்க நம்ம மேலே உண்மையாக இருக்காங்க, இவங்க கூட வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்பி அவங்க கூட தப்பான உறவுகளில் போய் மாட்டிக்கிறது. சரிங்களா? அடுத்த விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு போய் லவ் பண்ணுறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா
இப்போ வந்து முதல்ல லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க நம்மளை பார்த்துக்கோங்க அப்படின்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஜாலியாக போகிறோம் வரோம் பேசுவோம், எங்கேனாலும் ஜாலியாக போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது. அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. அப்படி இருந்து தெரியாமல் போய் அவங்க வலையில் சிக்கிக்கிறது. அவங்க நம்ம கூட நல்ல அட்ராக்டிவாக பேசுகிறாங்க, இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, நல்லா பார்க்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க அவங்க மேலே வந்து அன்பாக இருக்கிற மாதிரி அவங்க வலையில் போய் சிக்கிக்கிறது. அப்படிப்பட்டவங்க இது ஒரு வகை. சரிங்களா? அடுத்து வந்து இளம் வயசு, அதாவது இளம் வயசு அப்படின்னா படிக்கிற வயசு வந்து காதலுக்கு கண் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து என்னென்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நல்லா நம்ம பக்கத்தில் உட்காராங்க, நம்ம கூட பேசுகிறாங்க, நம்மளை அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தாவே ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக தெரியும். அவங்க நம்மளை பார்க்குறாங்க, அவங்க நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் அந்த வயசு கோளாறில் வந்து நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து ஈஸியாக அவங்கள வந்து நம்பி ஏமாந்து போகிறது. சரிங்களா? நம்பிக்கையான உறவுகளில் வந்து பழகும்போது அதாவது எப்படின்னா இப்போ வந்து அதாவது நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், நம்ம யார் மேலேயாவது நம்பிக்கையாக இருக்கும். அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறாங்க, எந்த ஒரு விஷயத்த சொன்னாலுமே அவங்களுக்கு கரெக்டாக நம்மளுக்கு பண்ணிடுறாங்க. அவங்க மேலே நம்மளுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. என்ன சொன்னாலுமே இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டோம்னா உடனே அவங்க வந்து பண்ணுறாங்க. நம்மளோட தேவைகளை வந்து சொல்கிறோம்னா அவங்க வந்து எதையுமே யோசிக்காமல் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க மேலே வந்து அவங்கள ஈஸியாக நம்புறது. அவங்க எதுக்காக பண்ணுறாங்க என்ன அப்படின்னு ஒரு காரணம் தெரியாது. ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம சொன்ன உடனே பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஈஸியாக நம்புறது. ஆனால் அது நம்பி அவங்க கூட போய் சேர்ந்து வாழும்போது தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது. இது ஒரு கேரக்டர். சரிங்களா? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவங்க, அதாவது இதே மாதிரி தான் இருந்தாலும் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே நல்லவங்களாம் நம்புறது, எல்லாத்தவங்களையும் நல்லவங்க தான், நல்லா பேசுகிறாங்க, நம்ம மேலே அக்கறையாக இருக்காங்க, அவங்க பார்க்கும்போதே தெரியுது, அவங்க பேச்சிலே தெரியுது, அவங்க நடந்துக்கிறதுலே தெரியுது அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சில் மயங்குறவங்க அவங்க நம்ம முன்னாடி வந்து நல்லவங்களாக நடந்துக்கிறது. அப்போ வந்து அதெல்லாம் வச்சு நம்ம வந்து நல்லவங்களாக நினச்சி அவங்கள நம்பி ஏமாந்து போகிறது. சரிங்களா? அடுத்து வந்து மனதளவில் காயப்பட்டவங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா மனதளவில் காயப்பட்டவங்கன்னா ஏற்கனவே லவ் பண்ணி அதாவது அது ஃபெயிலியர் ஆகியிருந்துருக்கலாம், இல்லாட்டி மேரேஜ் பண்ணி வந்து அவங்க விட்டுட்டு போயிருந்துருக்கலாம், நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இருக்கும்போது அவங்கள தேடி யாராவது ஒருத்தர் அவங்க மேலே அன்பு அக்கறையாக பேசுகிறாங்க, பழகுறாங்க, நல்லா அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க நம்ம கூட இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அவங்க வலையில் போய் விழுந்துறது. அவங்க சொன்ன உடனே சரின்னு ஓகே சொல்லிவிட்டு அவங்க கூட போயிடுறது. அந்த மாதிரி கேரக்டர். சரிங்களா? இப்போ வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டுமே பார்த்தவங்க அதே மாதிரி ரொம்பங்க இப்போ எப்பயுமே கஷ்டத்தை மட்டும் பார்த்தவங்க எப்படா நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், கஷ்டமே இல்லாமல் எப்படா இருப்போம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற மாதிரி தோணுது. அவங்க அப்படின்னு நினச்சா அவங்க எதுக்காக வந்து நம்மளை தேடி வராங்க அப்படிங்கிறது யோசிக்க மாட்டாங்க. இப்போ வந்து நல்ல வசதி, இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, யாராவது ஒருத்தர் நல்ல வசதியாக இருக்கிறவங்க வந்து அதாவது அவங்க குடும்பத்தில் என்ன ப்ராப்ளம்னு தெரியாது, ஆனால் ஒரு 2ஆம் தரமோ அவங்க மேரேஜ் ஆனவங்களா ஆகாதவங்களா இல்லை வந்து குடும்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ வந்து அவங்கள வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிடா சாமி, நம்ம இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம போயிடணும், அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கணும், நல்லா வசதியானவங்கள தான் இருக்காங்க, நம்ம போனோம்னா அங்கே போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காமல் யோசிக்காமல் சடனாக அவங்க சொன்ன உடனே போய் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறது. இது எல்லாமே இப்படிப்பட்டவங்க தாங்க ஈஸியாக போயிட்டு ஒரு தப்பான வழியில் தவறான உறவுகளில் போய் மாட்டிக்கிறது. சரிங்களா? நம்ம வந்து நான் பார்க்குறவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க, பார்க்குற பார்வையில் எல்லோரும் நல்லவங்க, பேசுகிற பேச்சில் எல்லோரும் நல்லவங்க அப்படின்னு எப்பயுமே நம்பக்கூடாது. சரிங்களா? நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒன்றுக்கு பல தடவை யோசிங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் வச்சு பேசுங்க. எல்லோரும் வச்சு பேசிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த ஒரு முடிவுமே எடுங்க. சரிங்களா? நம்மளோட சூழ்நிலை பயன்படுத்தி மற்றவங்க வந்து ஈஸியாக நம்மளை தவறான வழிகளில் கொண்டு போகிறது இதனால தான். அதனால் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கணும். அதை வந்து முடிஞ்சளவு யோசித்து நிதானமாக பண்ணுங்கள். அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷன்
மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னுடைய வீடியோஸ் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஓகேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.